ஒரு மாகாணி கடலைப்பருப்பு எடுத்து அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக வெறும் வானலில் போட்டு செவக்க வறுத்துட்டு அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு கரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு தடவை கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சாரப்பருப்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான கடலைப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.